ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் மாதிரி ஜேவிபி என்கின்ற தமிழர்களை அழித்த கட்சி என்பிபியாக மாறி வந்திருக்கிறது. யார் இந்த ஜேவிபி? அவர்கள் புனிதர்களா? அவர்கள் இப்பதான் புதிதாக பிறந்திருக்கிறார்களா? ஜேவிபி என்ற பெயரில் வந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், மக்களை ஏமாற்ற முடியாது என்று திட்டம் போட்ட ஜேவிபி தங்களுடைய பெயரை மாற்றியது, என்பிபி என்று மாற்றியது. யாரை ஏமாற்றுகிறீர்கள்? என்பிபி அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நாங்கள் பி பேசுவதெல்லாம் பி பச்சை பொய். முள்ளிவாய்க்காலில் குண்டு வீசி தாக்காவிட்டால் பிரபாகரன் தப்பி விடுவார், விடுதலை புலிகள் தப்பி விடுவார்கள் என்று மஹிந்தவை உசுப்பேத்தி கொலை வரி ஆட வைத்து லட்சக்கணக்கான மக்களை முள்ளிவாய்க்காலில் முடித்த கட்சிதான் இந்த ஜேவிபி. வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. காலாதி காலம் இந்த மன்னார் மண்ணை உங்களுடைய தலைவர்கள் திட்டமிட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலும் மாறி மாறி வென்று வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் யாரென்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு மன்னாருக்குள்ள மட்டும்தான் தமிழன் என்ற எண்ணம் வரும். மன்னாரை தாண்டினால் அவர் இலங்கை பிரஜையாக மாறிவிடுவார். கடந்த வரவு செலவு திட்டத்துக்கும் வெக்கமில்லாமல் போய் ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். கொழும்பிலே அவருக்கு சிங்கக்கொடி தெரியும், வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவை கொடுப்பார். ஆனா மன்னாருக்குள்ள வந்தா மட்டும்தான் அவருக்கு தமிழன் என்ற உணர்வு வரும், தமிழ் தேசியம் வரும். அதனால் தான் எமது வீரம் விளைந்த மன்னார் இன்று எதிரிகளினுடைய கபலீகரத்துக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது. சில வருடங்களுக்கு முதல் 8 மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, இந்த 8 மாவட்டங்களில் இன்று 6 மாவட்டங்களில் உங்களை ஏமாற்றுவதற்காக, எங்களை ஏமாற்றுவதற்காக பலர் இன்று பெயரை மாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஜேவிபி என்கின்ற தமிழர்களை அழித்த கட்சி என்பிபியாக மாறி வந்திருக்கிறது. யார் இந்த ஜேவிபி? அவர்கள் புனிதர்களா? அவர்கள் இப்பதான் புதிதாக பிறந்திருக்கிறார்களா? இல்லை. ஜனதா விமுக்தி பெரமுன மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரிலே முன்பு அவர்கள் இந்த நாட்டிலே செயற்பட்டிருந்தார்கள். யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்திலே முள்ளிவாய்க்காலில் 2 சதுர கிலோமீட்டருக்குள் 4 லட்சம் ஜனம் அகப்பட்டு கிடந்தது. ஒரு பக்கம் முள்ளிவாய்க்கால் கடல், மற்ற பக்கம் ஆமைக்காரன். அங்காலையும் ஓடேலாது, இஞ்சாலையும் ஓடேலாது. அந்த நேரத்திலே உலகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சொன்னது, முள்ளிவாய்க்காலிலே குண்டு வீசி தாக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு குண்டு விழுந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாவார்கள். ஏனென்றால் ஒரு பக்கம் கடல், மற்ற பக்கம் ஆமி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் மாதிரி. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அந்த நேரத்திலே இந்த ஜேவிபி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில், டில்வின் சில்வா தலைமையில், சுனில் ஹந்துன்னெத்தி தலைமையில், பிமல் ரட்நாயக்க தலைமையில், வசந்த பண்டார தலைமையில் கொழும்பிலே பிக்குகளையும் சிங்கள மக்களையும் திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் வலியுறுத்தின விடயம் என்னவென்றால், முள்ளிவாய்க்காலில் குண்டு வீசி தாக்காவிட்டால் பிரபாகரன் தப்பி விடுவார், விடுதலை புலிகள் தப்பி விடுவார்கள் என்று மஹிந்தவை உசுப்பேத்தி கொலை வரி ஆட வைத்து லட்சக்கணக்கான மக்களை முள்ளிவாய்க்காலில் முடித்த கட்சிதான் இந்த ஜேவிபி. ஜேவிபி என்ற பெயரில் வந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், மக்களை ஏமாற்ற முடியாது என்று திட்டம் போட்ட ஜேவிபி தங்களுடைய பெயரை மாற்றியது, என்பிபி என்று மாற்றியது, தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு முலாம் பூசியது. மன்னாரிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் ஹரணி அமரசூரி அம்மா வந்தார். அப்ப அம்மா கதைச்சா, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
காற்றாலைகள் நிறுத்தப்படும், கனியவள மணல் அகழ்வு தடுக்கப்படும் என்றார். மக்களும் ஏமாந்தார்கள், நம்பி வாக்களித்தார்கள். போன கிழமையும் அம்மா வந்தார், கதை மாறியது. காற்றாலையை பற்றி அம்மா வாய் திறக்கவில்லை, கனிய மணல் அகழ்வை பற்றி மூச்சு கூட விடவில்லை. இப்பொழுது சொல்லுகிறார்கள், சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் காற்றாலை அமைக்கப்படுமாம், கனிய மணல் அகழப்படுமாம். நாங்கள் ஜேவிபியிடம் கேட்கிறோம், பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கேட்கிறோம், அது எப்படி? நீங்கள் ஆள்வதற்கு முதல், ஆட்சிக்கு வருவதற்கு முதல் மன்னாரை பாதித்த காற்றாலையும் கனிய மணல் அகழ்வும் இப்பொழுது பாதிப்பில்லாமல் போனது? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? என்பிபி அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? நாங்கள் பி பேசுவதெல்லாம் பி பச்சை பொய். இதுதான் என்பிபியினுடைய உண்மையான விரிவு. நாங்கள் பேசுவதெல்லாம் பச்சை பொய். அந்த பொய்காரர்களுக்கு இந்த மண்ணில் இருந்து ஒரு வாக்கு தன்னும் விழக்கூடாது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காலியிலேயோ, மாத்தறையிலேயோ, அம்பாந்தோட்டையிலேயோ, குருநாகல்லையோ ஒரு தமிழன் போய் தேர்தலில் போட்டியிட்டால் சிங்களவர்கள் வாக்களிப்பார்களா? ஒரு நாளும் இல்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் மண்ணில் மட்டும் 50,000 மாவீரர்கள் விதைக்கப்பட்ட மண்ணிலே சிங்கள கட்சிகளில் வருகின்றவர்களுக்கு நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். எமது இனத்தை கருவறுத்த ரிசாத் பரியுதியினும் வாக்குகளை சில இடத்தில் பெற்றிருக்கிறார். அன்பார்ந்த மக்களே, இன்றும் எங்களுடைய சில சகோதரர்கள் தியாகங்களை மறந்து, எங்களுடைய வீரம் வரலாறுகளை மறந்து ஜேவிபி, என்பிபி, ஐக்கிய மக்கள் சக்தி என்று சிங்கள கட்சிகளுக்கு வால் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்று கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையானும் வியாழேந்திரனும் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷவோடு சேர்ந்து கூஜா தூக்கியவர்கள், காவடி எடுத்தவர்கள், மட்டக்களப்பிலும் கிழக்கிலும் தமிழினத்தை காட்டிக் கொடுத்தவர்கள். அன்று மஹிந்தவோடு சேர்ந்து தமிழினத்தை காட்டிக் கொடுத்த பிள்ளையானும் வியாழேந்திரனும் இன்று சிறை கூண்டுகளுக்குள் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைதான் நாளைக்கு ஜேவிபியோடும் என்பிபியோடும் நின்று எமது மண்ணை, எமது மக்களை, எமது கனிய வளங்களை காட்சி கொடுக்கின்ற உங்களுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அன்பார்ந்த மக்களே, வர இருப்பது சாதாரணமான உள்ளூராட்சி தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று சபைகளை அமைக்கப் போகின்ற தரப்புக்குத்தான் உங்களுடைய பிரதேசங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கும் காற்றாலைகளை அமைப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. இந்த தேர்தலில் தவறான தரப்புகள் வெற்றி பெற்றால் இந்த மண் பறிபோகும், மன்னார் பறிபோகும், உங்களது வளங்கள் கொள்ளையடிக்கப்படும். ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நீங்கள் இடப்போகின்ற புல்லடிதான் உங்களையும் உங்களது எதிர்கால சந்ததியையும் இந்த மண்ணிலே வாழ வைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.